மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். எதனால் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? மறு வாக்குப்பதிவு தேதியை பார்க்கிறோம். எப்போ எண்ணிக்கை நடைபெறும்? முழுமையான விவரங்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்று முன்தினம் மேற்கு வங்கத்தில் உள்ள 142 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் தெற்கு பர்கனாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியும் அடங்கும். அந்த பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடத்தப்பட்ட வாக்குப்பதிவை தான் தற்போது தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இந்த தொகுதிக்கு வருகின்ற மே 21ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், மே 24ஆம் தேதி அந்த சட்டப்பேரவை தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய 285 வாக்குச்சாவடி மற்றும் துணை வாக்குச்சாவடி ஆகிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தொகுதி தேர்தலின் போது பெருமளவில் ஜனநாயக தேர்தல் குற்றங்கள் மற்றும் ஜனநாயக நடைமுறைகள் சீர்குலைத்தல் ஆகியவை நடைபெற்றதாகவும், இதனை கருத்தில் கொண்டு இந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு நடத்தப்பட்ட தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதாவது இந்த தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் ஒரு தேர்தல் குற்றம் என்று தேர்தல் ஆணையம் வர்ணித்திருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற போது முறைகேடுகள் நடைபெற்றதாகவும், எதிர்கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் மிரட்டப்பட்டதாகவும், பொதுமக்கள் மிரட்டப்பட்டதாகவும், வன்முறை நிகழ்ந்ததாகவும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தன. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள், அவர்களின் ஆதரவு பெற்ற குண்டர்கள் ஒவ்வொரு பொதுமக்களின் வீடுகளுக்கும் சென்று, நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் உங்களை கொன்று விடுவோம், உங்களின் வீடுகளை தீ வைத்து கொளுத்தி விடுவோம், நீங்கள் இங்கே நடமாட முடியாது என்று ஒவ்வொரு வீடுக்கும் சென்று மிரட்டியதாக கூறி அந்த பகுதியை சார்ந்த வாக்காளர்கள் கடந்த 2 நாட்களாக சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். அந்த தொகுதிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் எனவும், அதிக அளவில் துணை ராணுவ படையை குவிக்க வேண்டும் எனவும், தங்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த நிலையில் அந்த தொகுதியில் வாக்குப்பதிவின் போது நடைபெற்ற பெருமளவிலான முறைகேடு, வன்முறை, அச்சுறுத்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்த தொகுதிக்கு நடத்தப்பட்ட வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டு தற்போது மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கு மட்டும் அதில் பதிவான வாக்குகள் மே 24ஆம் தேதி எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது மேற்கு வங்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.